மிச் அப்படின்ற ஒரு பையன் இருந்தான். அவர் 2004 அப்போ லூசியானால இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் காலேஜில் ரேண்டமா நடந்து போகும்போது கேலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்றாரு. பட் அந்த பொண்ணு சீன் போடுது. நம்மால் விடாம ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பேச வைக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு பிடிக்குது. தே ஸ்டார்டட் டேட்டிங். காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. 2006 அப்போ அந்த ஊர்லயே ஒரு வீடு வாங்கி மூவ் ஆகுறாங்க. பிடிச்ச பொண்ணு, சொந்த வீடு, நல்ல சம்பளம் சொல்லிட்டு நல்ல ஜாலியான வாழ்க்கை. 2007 அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அடுத்த 2 வருஷத்துல அவங்களுக்கு இன்னொரு பையனும் பிறக்குது. ஒரு ஜாலியான வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கனவு வாழ்க்கைனே சொல்லலாம். ஒரு நாள் கேலா வந்துட்டு குழந்தைகளை கூப்பிட்டு வெளியே போறாங்க. நம்மால் சோஃபால உட்காந்துக்கிட்டு ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹாலில் ஒரு ஓரமா ஒரு லேம்ப் இருந்திருக்கு. நம்மால் சும்மா எதிர்ச்சி அந்த சைடு திரும்பி பார்க்கும்போது அந்த லேம்பை பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி பிளர்ரியா தெரிஞ்சிருக்கு. உடனே திரும்பி டிவி பார்க்குறாரு. டிவி நல்லா இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு பக்கத்தில் போயிட்டு அந்த லேம்பை பார்க்குறாரு. அப்போ அது பிளர்ரியாவே இருந்திருக்கு. அந்த டைம்ல கரெக்டாக கேலா வந்துடுறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு ரூம்ல படுத்துறாங்க. பட் அவருக்கு நைட்ல தூக்கமே இல்லை. இறங்கி வந்துட்டு அந்த லேம்பை மறுபடியும் பார்க்குறாரு. பார்க்க அந்த லேம்ப் வந்துட்டு அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு தெரியுது. பட் யார்கிட்டயுமே இவரால் சொல்ல முடியல. நைட் ஃபுல்லா உட்காந்துட்டு அந்த லேம்பையே பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே வருது. வேலைக்கு லீவ் போட்டு அந்த லேம்பையே பார்க்குறாரு. கேலா பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. பட் அவரால் அதெல்லாம் கவனிக்கவே முடியல. அந்த லேம்ப் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே வருது. ஒரு டைமுக்கு மேல அந்த லேம்ப் மட்டும் அவர் கண்ணுக்கே தெரியுது. அந்த டைம்ல அவருக்கு தலை வலிக்குது. சுத்தி ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி முழிச்சா அவர் ஒரு ஃபுட்பால் ஃபீல்டில் படுத்துட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே அவரோட இமேஜினேஷன். என்ன ஆயிருக்குன்னா அவர் விளையாடுறப்போ தலையில் அடிபட்டிருக்கு. அவர் ஒரு 10-20 செகண்டுக்கு அன்கான்ஷியஸ் ஆயிருக்காரு. அதுக்குள்ள அவரோட பிரெயின் வந்துட்டு ஒரு புது வித்தியாசமான வாழ்க்கையவே உருவாக்கி வச்சிருந்திருக்குது. நிறைய பேருக்கு தலையில் அடிப்படும் போது இந்த மாதிரி இமேஜின் பண்ணியிருக்காங்க. சில சைக்கோடெலிக்ஸ் எடுத்தவங்களும் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குலாம் ஏதாச்சும் ஒரு சின்னதாக நல்ல கனவு வந்து அதில் முழிச்சிட்டாலே ஒரு மாதிரி இருக்கும். இவருக்கு இவரோட பல வருஷ வாழ்க்கையே ஒரு கனவு அப்படின்னு தெரியும் போது அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு?